இருக்கிற வீட்டுக்குள்ள கிருஷ்ணர் போறார். போன உடனே எந்த பகவான உபனிஷத்து வேதங்கள் எல்லாம் தேடி நேத்தின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியலன்னு திரும்பி வந்துடுக்கும். எவன் வேத வேத்தியனோ உபனிஷத் சிகரமோ பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்னு சொன்ன மாதிரி பூர்ணம் பரிபூர்ணம் சாட்சாத் பகவான் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்ட அந்த கிருஷ்ணன் எந்த வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையா பிறந்தானோ அந்த வசுதேவரும் தேவகியும் நாரதர் வரதை பார்த்துட்டு ஒரு தாம்பாளமும் பூர்ணகமும் எடுத்துட்டு சொம்பு எடுத்துட்டு பாத பூஜை பண்றதுக்கு ஓடி வரா. நாரதர் சொல்றார், இது தகாது, நீங்க பகவானையே பெற்றெடுத்தவா, எனக்கு போய் நீங்க பாத பூஜை பண்றதாவது அப்படின்னு கேட்கிறார். அப்ப நாரதர் என்ன, அந்த வசுதேவரும் தேவகியும் நாரதரை பார்த்து என்ன பதில் சொல்றா அப்படின்னுட்டா, உங்களை மாதிரி மகான்களுக்கு பாத பூஜை ஏதோ ஒரு ஜென்மாவில பண்ணினத்தினுடைய பலனாத்தான் எனக்கு பகவான் குழந்தையா பிறந்திருக்கான். அதனால அந்த பாக்கியத்தை நான் விடுவேனா? பகவான் என்ன பண்றான் அப்படின்னுட்டா, நம்ம நிறைய புண்ணியங்களை பண்றோம். அந்த புண்ணியங்கள்னால சந்தோஷப்பட்ட பகவான் ஒரு ஜென்மத்துல நமக்கு தீர்க்கமான ஆயுளை கொடுக்கிறான். அடுத்தது நிறைய புண்ணியம் பண்றான் அதே ஜீவன். அடுத்த ஜென்மத்துல இவன் பெண்ணா இருந்தா அழகான கணவனையும் ஆணா இருந்தா அழகான மனைவியும் கொடுக்கிறான். அதுக்கு அடுத்த ஜென்மத்திலையும் இவன் புண்ணியத்தை பண்றான். பகவான் பார்த்து ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறான். அதுக்கு அடுத்த ஜென்மத்திலையும் புண்ணியத்தை பண்றான். பகவான் நல்ல சௌந்தரியத்தை கொடுக்கிறான். அதுக்கு அடுத்த ஜென்மத்திலையும் புண்ணியத்தை பண்றான். பகவான் நல்ல பதவியை கொடுக்கிறான். அதுக்கு அடுத்த ஜென்மத்திலையும் புண்ணியம் பண்ணின உடனே ஒரு பெரிய எஸ்எஸ் புகழை கொடுக்கிறான். ஆனா இவனுடைய புண்ணியம் அதிகமாக 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 பதவியை கொடுத்தாச்சு, புகழை கொடுத்தாச்சு, பணத்தை கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. பகவானுக்கு இப்ப என்ன கொடுக்கறதுன்னு தெரியல எனக்கு. ஆனா பகவான் மோட்சம் கொடுக்கணும்னு ஆசைப்படுறான். அதுதான் ரொம்ப சிரேஷ்டமானது. ஆனா சாஸ்திர ரீதியா புண்ணியத்துக்கு பலன் மோட்சம்னு எந்த சாஸ்திரத்திலையும் சொல்லல. அதனால பகவான் என்ன பண்றான்னா, ஒரு ஜீவனுடைய புண்ணியங்கள் அதிகரிச்சு போய் இன்னும் அந்த புண்ணியனுக்கு ஒண்ணுமே பலன் கொடுக்க முடியாதுன்னு பகவானே திகைச்சு நிற்கும் பொழுது அவனுக்கு ஒரு உண்மையான மகாத்மாவுடைய சங்கத்தை கொடுக்கிறான், சத் சங்கம். ஏன்னா அந்த சத் சங்கம் துவாரமா தான் அவன் மோட்சத்துக்கு போக முடியும். புண்ணியம் நேர மோட்சத்தை கொடுக்காது, பகவானும் நேர மோட்சத்தை கொடுக்க முடியாது. நாம ஒரு பழத்தை எடுக்கணும்னா ஒரு கையை உபயோகப்படுத்தி அந்த பழத்தை தங்கிட்ட சேர்த்துக்கிற மாதிரி பகவான் சாதுக்குள்ள ஒரு கையா வச்சுட்டு தான் ஒவ்வொரு ஜீவனையும் தன்னுடைய திருவடியில சேர்த்துக்கிறான். அப்படிங்கிறதுனாலே அவர்களுக்கு ஒரு புண்ணியத்தினுடைய கோடி ஜென்ம புண்ணிய சாதன சாத்தியம் கோவிந்த மண்டல, கோடி ஜென்மாக்கள்ல புண்ணியத்தினுடைய பலன் அதிகரிக்கும் பொழுதுதான் ஒரு உண்மையான மகாத்மாவுடைய சங்கம் கிடைக்கலாம். மகாத்மானா யாரு? யாருன்னா நிறைய உபன்யாசம் பண்ணக்கூடியவர், எதவானா எடுத்து பேசுவார், அழகா பாடுவார், ராகத்தோட பாடுவார், தாளத்தோட பாடுவார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில சொல்றார், வீணாயா ரூப சௌந்தர்யம் தந்திரி மாதன சௌஷ்டவம் பிரஜா ரஞ்சன மாத்திரேன சாம்ராஜ்யாயன கல்பதே. ஒரு ராஜசபையில ஒரு வீண வித்வான் நன்னா வீணை வாசிச்சானால் ராஜா, நீ ரொம்ப நல்லா வீணை வாசிச்ச அப்படின்னு சொல்லி ஒரு ஷாலை வேணா போடுவான், இல்ல ஒரு முத்து ஹாரத்தை வேணா போடுவானே தவிர நாளிலிருந்து நீ ராஜாவா ஆயிடுன்னு சொல்லுவானோ? சொல்ல மாட்டான். அதனால சாஸ்திரம் வேற, அனுபவம் வேற. சாஸ்திரம் தெரிஞ்சவாளுக்கு சாஸ்திரி, புராணம் சொல்றவாளுக்கு பௌராணிக்கால், அனுபவம் அடைஞ்சவன் ஞானி, அபரோக்ஷ ஞானி. எந்த ஒரு மகாத்மா பகவானை நேருக்கு நேர் பார்த்து அந்த பகவானோட பேசி பழகி அவனோட சேரக்கூடியவர்களையும் அவர்களுடைய ஹிருதயத்தில் அந்த சம்சாரிகளோடு தானும் ஒரு சம்சாரி மாதிரி அஞ்ஞானி மாதிரி பழகி அவருடைய குடும்பத்துல துக்கம் வரும்பொழுதெல்லாம் அபயம் கொடுத்து ஆறுதல் சொல்லி அவர்களோடு ஒருவராக கலந்து பழகி அந்த ஜீவனுக்கு தெரியாமையே ஞானபக்தி வைராக்கியங்களை கொடுத்து கடைசியில அவனையும் ஒரு ஸ்வர்ணமா ஸ்பட்டிகமா ரோஜா புஷ்பமா பகவானுடைய சரணத்துல கொண்டு போட்டுட்டு போவானோ அவனே ஞானி, அவனே சாது. பாகவதத்திலேயே நாரதர் சொல்றார், சாதுக்களுடைய லட்சணம் என்னென்ன? சிருண்வந்தி கிருணந்தி காயந்தி யத் சாதவஹா. ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். மூணு காரியம் தான் சாதுக்கள் பண்ணிட்டு இருக்கணுமா. இந்த காரியத்துக்கு அந்நியதா ஒரு காரியம் பண்ணினானால் அவளை சாது நினைக்காது. சிருண்வந்தி, அவர்களுக்கு ஒரு அப்படியே ஒரு அவஸ்தையம்,
யாராவது பகவானை பத்தி சொல்ல மாட்டாளா, பகவானை பத்தி சொல்ல மாட்டாளா, என் கிருஷ்ணனை பத்தி சொல்ல மாட்டாளா அப்படின்னு கேட்டுட்டே இருக்கணும்னு ஒரு அவஸ்தை. சிறுவந்தி சொல்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு விட்டா என்ன பண்ணுவா அப்படின்னா, நான் சொல்லட்டுமா, கேட்கிறியா, நான் சொல்லட்டுமா அப்படின்னு வருவாளாம். கிருணந்தி சொல்றதுக்கும் இல்லை கேட்கறதுக்கும் இல்லைன்னா கையை தூக்கிடுவாளாம். கிருஷ்ணா ராமா கோவிந்தா ஹரே ராம கிருஷ்ணா கோவிந்தா நந்த நந்தன கோவிந்தா ஹரே ராம கிருஷ்ணா கோவிந்தா. காயந்தி ஒன்னும் கதை சொல்லுவா, இல்லை கதை கேட்பா, இல்லை பாடின்னு இருப்பா. இந்த 3 காரியங்களை தவிர லௌகிக கந்தமே அத்தகைய சாதுக்கள்கிட்ட இருக்காது. அந்நியதா பேச்சு இருக்காது. அவர்களுக்கு ஒவ்வொரு க்ஷணத்தையும் பார்க்கும் பொழுது என்ன தோணும்னா, உலகத்திலே சங்கர் சொல்றார், பிரபோத சுதாகரம்னு ஒரு கிரந்தம் சொல்லும் பொழுது சொல்றார், நீ ஒரு போட்டி வை உலகத்துல, இந்த போட்டியில நீ தான் ஜெயிப்ப, யாரும் ஜெயிக்க முடியாது. கோட்டி ரூபாய் பந்தயம் கட்டு அப்படின்வார். என்ன போட்டின்னா, யார்கிட்டயாவது போய் இப்ப மணி 4:15 அப்படின்னு விட்டாக்க 4 மணி 10 நிமிஷத்தை 25ஆம் தேதி பிப்ரவரி மாசம் 2010 திரும்பி கொண்டு வான்னு யாரையாவது சொல்ல முடியுமா? போனது. அதனால மகான்கள் என்ன நினைச்சுப்பானா, இந்த மனுஷ ஜென்மா எனக்கு ரொம்ப அருமையாச்சே, இந்த மனுஷ ஜென்மா எடுத்துனா எனக்கு திருப்பி என்ன கிடைக்கும்னு சொன்னா தெரியாதே. புனரப்பி ஜன்னம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே. ஒரு அம்மாவுடைய வயிற்றுல போய் ஜனனி, ஜனனின்னா அம்மா, ஜடரம்னா வயறு, அதுல போய் நான் ஒரு குழந்தையா அப்படி உட்கார்ந்துட்டு இருப்பேன். உட்கார்ந்துட்டு இருக்கும்பொழுது அந்த சிசுவுக்கு அதுல இருந்து மலமூத்திரங்கள்லாம் வரும், சுத்தி ஜலம் கட்டி இருக்கும், அதுல சின்ன சின்ன பூச்சிகள்லாம் உற்பத்தி ஆகும், அந்த சிசுனுடைய சரீரத்தை தீண்டும். இவ சீதளமா உஷ்ணமா சாப்பிடும் போது அந்த குழந்தைய பாதிக்கும். ஒரு வாயு அந்த குழந்தைய வெளியில தள்ளி விழறது. இப்படி ஒரு கர்ப்பவாசத்துல திரும்பி பிறந்து இந்த குழந்தை உலகத்துல இருக்கக்கூடிய மமமாயா துரத்தியான பகவான் கீதையில சொன்ன மாதிரி அவனுடைய மாயில சிக்குண்டு அநேக ஜென்மால் எடுத்து 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 எடுத்ததுக்கு ஒரு ஓய்வே இல்லாம இருக்கேன். இன்னைக்குதான் அந்த ஜென்மாவுக்கு ஓய்வு. அப்படி இப்படியே ஒரு சம்சாரம் சக்கரங்கிறத சுத்திண்டே இருக்கு பத்தியா. இதுக்கு ஓய்வே இல்லாம நம்ம திரும்பி 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 வந்துட்டு இருக்குமே, இதுக்கு என்னத்தான் முடிவு? அப்ப அதுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது மகான்களுடைய கட்டாட்சம் வந்தாதான். அதனால சங்கரர் சொல்ற, நீ என்னன்னா வாழ்க்கையில எது திரும்பி வராது அப்படின்னுட்டா, போன புகழ் திரும்பி வரலாம், பணம் திரும்பி வரலாம், எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்க முடியும். தெய்வத்தை கூட உனக்கு அனுகூலமா பண்ணிக்கலாம், கிரகங்களை கூட பரிகாரங்கள்னால அனுகூலமா பண்ணிக்கலாம். ஒன்னே ஒண்ணு பண்ண முடியாது, போன காலத்தை யாராலையும் திரும்பி வர முடியாது, கொண்டு வர முடியும். அதனால மகான்கள் தான் இன்னைக்கு எனக்கு ஆயுள்ல ஒரு நாள் போயிடுத்து பத்தியா, இன்னைக்கு பகவான தியானம் பண்ணாம போயிட்டேன் பத்தியா, எனக்கு 47 வயசு தான், 50 வயசு தான், 60 வயசு தான், நான் பிறந்ததுல இருந்து எவ்வளவு நாள் ரொம்ப பேசியிருப்பேன், டிவி பார்த்திருப்பேன், பேப்பர் பிடிச்சிருப்பேன், தூங்கி இருப்பேன், வேண்டாத விஷயங்களை பண்ணியிருப்பேன், இப்படி ஜென்மாவை பாழ் பண்ணிட்டேனே. இப்ப கடைசியில என்னன்னா, I want to give justification for my human birth at the time of my last breath. ஏன்னா எமஸ்ய கருணா நாஸ்தி. எமன் வரும்போது நான் என்ன பதில் சொல்ல போறேன் தெரியலையே எனக்கு. அதனால இந்த ஜென்மாவிலே ஒரு க்ஷணத்தை கூட சாதுக்கள் வேஸ்டே பண்ண மாட்டா, வியர்த்தமே பண்ண மாட்டா. அவனோட பிரீதி என்ன ஆகணும், இவனோட பிரீதி என்ன ஆகணும், இதை படிச்சு என்ன ஆகணும், அதை கேட்டு என்ன ஆகணும், சதா பகவன் நாமா, அவனுடைய கிருப்பைய நினை. என்ன கிருப்பை? நான் ரோட்ல பாரு எவ்வளவு பேர் கண்ணு இல்லாம இருக்கா பிரபு. அவ கண்ணு இல்லாதவா, இந்த டிராபிக்ல கண்ணு தெரிஞ்ச எனக்கே நடக்கிறது கஷ்டமா இருக்கு, அவன் ஒரு குச்சியை வச்சுட்டு பாவம் எனக்கு கண்ணு கொடுத்தியேப்பா, தகாத விஷயங்களே இல்லை, உன்னுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை நான் பார்க்கணும் இல்லையா. கால் கொடுத்திருக்கிய நொண்டி எவ்வளவு பேர் போறான், இந்த காலை வச்சுட்டு சத்சங்கத்துக்கு வரணுமே தவிர தகாத காரியங்களை நான் பண்ணக்கூடாது. இந்த கை அது மட்டும் இல்லை, இந்த கையில் மனுஷனுக்கு இருந்தாலும் கூட எவ்வளவோ பேர் ஒரு பிடி வயிறு வளர்க்கறதுக்கு 100 மாடி பில்டிங்ல அப்படியே தொங்கி இருந்து பெயிண்ட் அடிக்கிறான், போனா புராணம் போச்சு. நம்முடைய உடம்புல இருந்து வரக்கூடிய மலமூத்திராதி கந்தங்களை கூட நம்மளால தாங்க முடியாத பொழுது ஒருத்தன் டிரைனேஜில் விழுந்து சுத்தப்படுத்துறான். அப்படி அவனுடைய ஜீவனம். ஒவ்வொருத்தருக்கும் மத்தியானம் 12 மணி வெயில்ல ஒருத்தன் கல்லு உடைக்கிறான், தாறு போடுறான். எவ்வளவு பேர் ஒரு பிடி வயதுக்கு கஷ்டப்பட்டு ஜீவனம் பண்ணும் பொழுது என்ன சுகவாசியா வச்சு கையும் கொடுத்து புஷ்பத்தையும் கொடுத்து உன்னையும் கொடுத்து உன்னுடைய சரணத்துல போடணுங்கிற புத்தியும் கொடுத்திருக்கே, அந்த கிருபையை நான் என்னன்னு நினைக்கிறேன். பகவானுடைய கிருபா ஸ்மரணம் தான் பக்தி. அவனுக்கு நன்றியை சொல்றதுதான் பக்தி. இப்படி எனக்கு ஜென்மாவை கொடுத்திருக்கே, கண்ணை கொடுத்திருக்கே, காலை கொடுத்திருக்கே, கையை கொடுத்திருக்கே,
சத்சங்கத்தை கொடுத்திருக்கேன், மகான்களை கொடுத்திருக்கேன், நல்ல வேலையா புத்தியை நல்ல விதமா கொடுத்திருக்கேன் அப்படின்னு நினைச்சு 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 அவனை பக்தி பண்ணலையானால் அவனுக்கு மிருகத்துக்கு என்ன சமம்? ஏன்னா மனுஷன் பண்றதெல்லாம் மிருகம் பண்றது, சாப்பிடுறது, தூங்குறது, பிரஜோத்பத்தி பண்றது. அதுக்கு உனக்கு ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டாமா? அப்படி வித்தியாசம் இல்லைன்னா அதுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? ஒரு கால் ஒன்ன காட்டிலும் அது கூட சிரேஷ்டமா இருக்கு. ஏன்னா அது பொய் கையெழுத்து போடாது, திருடாது, அடுத்தவனுடைய சொத்துக்கு ஆசைப்படாது. ஏதாவது மிருகம் அப்படி பண்றதா? நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? நாய்க்கு கூட நன்றி இருக்கு, மனுஷனுக்கு கூட அது இல்லை. ஒரு கால் பார்த்தா மிருகங்கள் கூட நம்ம விட சிரேஷ்டமா இருக்கு. நான் சிந்தித்து பார்க்கறது உண்டு. மனுஷன் மட்டும் இந்த உலகத்துல இல்லாம இருந்தா இந்த பிரபஞ்சம் இன்னும் சுத்தமா இருக்கும். ஏன்னா அந்த மிருகங்கள் பாலம் கட்ட போறதில்லை, ஆட்டோ பாம் கண்டுபிடிக்க போறதில்லை, பாம் போட போறதில்லை. இந்த பிரபஞ்சம் ஈஸ்வரனால எப்படி சிருஷ்டி பண்ணப்பட்டதோ அப்படி இன்னும் சுத்தமா இருந்திருக்கும். மனுஷன் தான் அதை ரொம்ப கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு நினைப்பேன். அந்த நாரதர் அந்த வீட்டுக்கு வந்த உடனே வசுதேவரும் தேவகியும் அந்த நாரதருக்கு பாத பூஜை பண்ணி கேட்கிறா, நாரதரே எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல சத்சங்கம், மகான்கள் ஆற்றுக்கு வந்தா என்ன கேட்கணுமா? எங்களுக்கு நல்ல, நாங்கள்லாம் சம்சாரிகள், கார்த்தாலேந்து ராத்திரி வரைக்கும் பணம் 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 வாழ்க்கை, எவ்வளவோ சம்சாரத்துல வரக்கூடிய துக்கங்கள் இப்படி இருக்கும். மகான்கள் வருதுதான் எங்களுக்கு சித்த மனசுக்கு ஆறுதல். வெயில்ல நடந்து போறவனுக்கு ஒரு மரத்தடியில உட்கார்றது ஆறுதல் மாதிரி சம்சாரிகளுக்கு ஏற்படக்கூடிய தாபத்தை சாதுக்களுடைய திருவடி நிழல்ல தான் வந்து போக்கிக்கணும். அவர்கள் பாசுற 10 வார்த்தை சம்சாரிகளுடைய தாபத்தை போக்கும். அதனால கிருஷ்ணனுடைய அம்மா அப்பாவான வசுதேவரும் தேவகியுமே நாரதரை பார்த்து கேட்கிறார், ஏதாவது சொல்லுங்க, எங்களுக்கு நல்ல விஷயம் சொல்லுங்க. நாரதர் தானே சொல்லப்படாதா? அவர் சொல்றார், இப்படிதான் நிமிச்சக்கரவர்த்தி ஒரு யாகம் பண்ணினான் விதேக தேசத்துல. அங்க நவயோகிகள் வந்தா, அந்த நவயோகிகள் அப்ப என்ன சொன்னாலும் அதுல நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அருமையான ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். விதேக தேசம் ஏன் தேசம்னா, அந்த தேசத்துல ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா என்ன பண்ணினான்னா, வசிஷ்டர் வந்தார். வசிஷ்டரை பார்த்து எனக்கு ஒரு யாகம் பண்ணி வை அப்படின்னா. வசிஷ்டர் சொன்னார், 1 வருஷம் கழிச்சு நான் வரேன் அப்படின்னார். இவனுக்கு தோணித்த 1 வருஷம் கழிச்சு அவர் வர வரைக்கும் நம்ம காத்துட்டு இருக்க முடியுமா? சுபஸ்ய சீக்கிரம்னு சொல்லியிருக்கேன்னா அவனே வேற ஒரு பாத்தியாரை வச்சு யாகம் பண்ணிட்டான். வசிஷ்டர் வந்தார், ஏண்டா நான் 1 வருஷம் கழிச்சு வந்து பண்ணி வைக்கிறேன் இருக்கேன், அதுக்குள்ள ஏண்டா பண்ணினேன், நான் 1 வருஷம் இருப்பேங்கிறது என்ன நிச்சயம்னு கேட்டான். வசிஷ்டர் சொன்னார், என் வாக்குனால அடுத்த வருஷம் வந்து நான் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கும் பொழுது அதுக்குள்ள உனக்கு எப்படா மரணம் வரும்? என்னுடைய வாக்குல உனக்கு நம்பிக்கை இல்லையா? அதனால அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்தார், தேகம் இல்லாமல் போகட்டும், நீ எல்லார் கண்ணுக்கும் தெரிய மாட்ட, ஆனா உயிரோட இருக்க. அதனால அவனுக்கு விதேகன்னு பேரு. அவன் ராஜாவா இருந்ததுனால அந்த தேசத்துக்கு விதேக தேசம், அந்த தேசத்துல வந்ததுனால வைதேகினே சீதைக்கு பேரு. அந்த தேசத்துல நிமிச்சக்கரவர்த்தி இவர் யாகம் பண்ணினான். நவயோகிகள் வந்தா, அந்த நவயோகிகள் அங்க என்னென்ன உபதேசம் பண்ணாரோ அதெல்லாம் நாரதர் இங்க வசுதேவருக்கும் தேவகிக்கும் பாகவதத்துல ஏகாதச ஸ்கந்தத்துல சொல்றார். அதுல முதல்ல சொல்றார், துர்லபோ மானுஷோ தேகோ தேகி நாம் க்ஷணபங்குரஹா. எது தெரியுமா வாழ்க்கையில ரொம்ப அருமையானது? மனுஷ ஜென்மம். துர்லபோ மானுஷோ தேகோ. இந்த கிரியேஷன்ல 84 lakhs சின்ன கொசு, ஈ, வண்ணத்து பூச்சி, பட்டுப்பூச்சி, மரவட்டை, பூரான், அப்படி எடுத்தா 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. 84 lakhs. ஒரு மனுஷனுடைய அனாட்டமியே எவ்வளவு ஆச்சரியம். மனசு இருக்கு, பிரெயின் இருக்கு, கிட்னி இருக்கு, லங்ஸ் இருக்கு. இந்த பிரீத் வெளியில போயிட்டு திரும்பி உள்ள வரது என்ன ஆச்சரியம். உள்ளுக்குள்ள இருக்கிற பிளட் சர்க்குலேட் ஆகிறது என்ன ஆச்சரியம். ஒரு மனுஷனுடைய சரீரமே அவ்வளவு விசித்திரமா பகவான் பண்ணியிருக்கான்னா, இந்த 84 லட்சம் கிரியேஷன்ஸை எவ்வளவு யோசிச்சு அப்படி ஒரு அனாட்டமி அவன் கிரியேட் பண்ணியிருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளவு பாப்புலேஷன் இருக்கோ, ஒருத்தர் குரல் மாதிரி இன்னொருத்தர் குரல் இல்லை, ஒருத்தர் ஃபேஸ் மாதிரி இன்னொருத்தரோட ஃபேஸ் இல்லை, ஒருத்தர் நடக்கிற மாதிரி இன்னொருத்தர் நடக்கலை, ஒரே மாதிரி எல்லாரும் இருந்தால் எவ்வளவு குழப்பம் ஏற்படும், எவ்வளவு பர்முட்டேஷன் காம்பினேஷன், எவ்வளவு விசித்திரம். இந்த சிருஷ்டியும் பகவான் ரசிச்சு ரசிச்சு பண்ணியிருக்க மாதிரி மயிலுக்கு அழகான தோகை, குயிலுக்கு அழகான குரல், ஒரு புஷ்பத்தை எடுத்து பார்த்தா பாரிஜாதத்தில் அவ்வளவு அழகு, செண்பகத்தில் அவ்வளவு அழகு, மனோரஞ்சத்தில் அவ்வளவு அழகு, வண்ணத்து பூச்சிக்கு அவ்வளவு அழகான தோகை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரகிருதியை பார்த்தாலே அந்த பிரகிருதியிலே பகவானுடைய டச் எல்லாத்துலேயுமே தெரியாது. அது தவிர ஒரு கணிதம். இன்றைக்கு இந்த உலகம் தோன்றித்தோ அன்றிலிருந்து சூரியன் ஒரே ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு, கொஞ்சம் கூட இம்மி விலகல, ஸ்பீடு கதி மாறல. சந்திரன் அப்படி, கிரகங்கள் அப்படி, கோள் அப்படி, பூமி அப்படி. இந்த பூமியினுடைய கதி கொஞ்சம் மாறிச்சுன்னா அத்தனை பேரும் தலைக்குப்புற அடிச்சு விழுந்துருவோம், சமுத்திரம் உள்ள வந்துடும்.
பூமி உறிஞ்சு கீழே இறங்கிட்டுனா நாம் அத்தனை பேரும் ஐஸ் கட்டியா போயிடுவோம். பூமி கொஞ்சம் மேல போச்சுன்னா உஷ்ணத்தினால எல்லாரும் தகிச்சு போயிடுவோம். என்ன விசித்திர கேள்வி! நமக்கு பசியை கொடுத்து, பசிக்கு நாக்கில் ஒரு ருச்சியை கொடுத்து, ருச்சிக்கு ஓஷதிகள்ல காய்கறிகளை கொடுத்து சாப்பிட்டு அது எனர்ஜியா மாறி நம்ம வேலை செய்யறதுக்கு, வேண்டாததை கீழே தள்ளுறதுக்கு எவ்வளவு அழகா அந்த பிரபஞ்சத்தை ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கான் பகவான். அப்படியே பகவானை பார்க்கணும். அல்பத்தோட ஸ்நேகம் வச்சா நமக்கு அல்பமா போயிடுவோம். உபனிஷத் சொல்றது விசால புத்தியோட அந்த பகவானுடைய கிரியேஷனை பார், எப்படி படைச்சிருக்கான். சமுத்திரம் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிற்கிறதே. ஒரு க்ஷணம் சுனாமி வந்ததுன்னா அந்த பிரபஞ்சம் ஆடுறதே. ஒரு க்ஷணம் வந்துடுத்து நீ கவலைப்படுறியே, இவ்வளவு நாள் ஏன் வராம இருந்ததுன்னு சிந்தித்து பார்த்தியா? யார் கட்டுப்படுத்தி வச்சிருக்கா? அந்த ஈஸ்வரனை விசால புத்தியோட பார்த்துண்டவா. அப்படி பார்க்கும் பொழுது 84 லட்சம் ஜீவராசிகள்ல அதுலயும் ஒரு ஆச்சரியம், 7 பிறவின்னு சொல்றான். எல்லாரும் சொல்லும் போது பிறவி 7 பிறவி 7 பிறவிகள் தோறும் 7 பிறவிகள்னு சொல்லுவா. ஒரு 7 பிறவி தானா ஒரு ஜீவனுக்கு? அப்படி கிடையாது, கோடானு கோடி பிறவி. 7 பிறவி 7 பிறவின்னு ஏன் சொல்றானா? 7 விதமான பிறவி. தேவர்கள் இருக்கா இல்லையா, மனுஷன் தேவரா போக முடியும், தேவர் மனுஷனா வர முடியும். தேவர்கள் ஒரு பிறவி. மனுஷனா நாம் இருக்கிறது 2வது பிறவி. 4 கால்களுடைய விலங்குகள் 3வது பிறவி. அடுத்துதான் பூரான் பாம்பு மண்புழு மாதிரி தலையில ஊருங்கன்னு இருக்கே, அது ஒரு பிறவி, 4வது பிறவி. ஜலத்திலேயே இருக்கக்கூடிய மீன், முதலை, அதெல்லாம் 5வது பிறவி. பறவைகள் இருக்கே, அது 6வது பிறவி. மரம் செடி கொடிகள்லாம் நின்றுண்டே இருக்கு, இது 7வது பிறவி. இந்த 84 lakhs இந்த கிரியேஷனை 7ஆ டிவைட் பண்ணலாம். பரப்பனை, ஊர்வனை, நடப்பனை. இந்த 7ல என்ன அப்படின்னுட்டாக்க, மரத்தெடிக்கெல்லாம் கீழே தண்ணி விட்டா மேல போகும், நமக்கு வாய்வழியா தண்ணி விட்டா கீழே போகும், பாம்புக்கெல்லாம் தண்ணி விட்டா இப்படி போகும். இப்படி எல்லாம் பகவான் விசித்திரமா அந்த பிரபஞ்சத்தை படைச்சு வச்சிருக்கானே. இந்த 84 லட்சம் ஜீவராசிகளில் 7 கேட்டகரிஸ். இந்த 7 கேட்டகரிஸ்ல மனுஷன் எப்படி வேணா பறக்கலாம், சொல்ல முடியாது. நான் எல்லாமே என்னுடைய முயற்சியால நடந்தது, நான் ஆசைப்பட்டதுனால நடந்தது, நான் கஷ்டப்பட்டதுனால நடந்ததுன்னு ஒரு மனுஷன் மார்த்தட்டலாம். ஒன்னேன்னு மட்டும் சொல்ல முடியாது, நான் கஷ்டப்பட்டு மனுஷனா பிறந்திருக்கேன். சொல்ல பார்ப்போம். பகவான் போட்ட பிச்சை கிருப்பை. துர்லபோ மனுஷோ தேகோ. இந்த மனுஷ தேகம் கிடைக்காதான். தேவர்களும் ஆசைப்படுற அந்த இந்த மனுஷ ஜென்மாவுக்கு தத்ராபி பாரத தேசத்துல துர்லபோ மனுஷோ தேகோ தேகி நாம் க்ஷணபங்குரஹா. நீ மனுஷ தேகம் கிடைச்சுடுத்த ஒரு சந்தோஷம்தான், ஆட்சேபனை இல்லை. அது எவ்வளவு நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. தேகி நாம் க்ஷணபங்குரஹா. இப்படி வலிக்கிறது, டாக்டர்கிட்ட போனா அட்டாக், அவ்வளவுதான் போயிட்டார். இருக்கிற வரைக்கும் தான் நிச்சயம். இங்கே ஒரு கொப்பளம் வந்தது, கொஞ்சம் வீங்கி இருக்கு, டாக்டர்கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குது. ஏதோ பயாப்சிஸ் எடுக்கணும்னா கேன்சர் டேட் வச்சுட்டா போயிடுது. ஆனா வராது, ஊன்னா வராது, என்ன பண்ணினாலும் வராது. துர்லபோ மனுஷோ தேகோ தேகி நாம் க்ஷணபங்குரஹா தத்ராபி துர்லபம் மண்யே. மனுஷ ஜென்மாவும் கிடைச்சி நீ ஜீவிதத்துக்குள்ள இருந்தும் அதுலேயும் ரொம்ப சிரேஷ்டமானது என்னன்னா, வாழ்க்கையில் நீ ஏதாவது மாறுதட்டின்ட்டு எனக்கு ஒன்னே சொல்லிக்க முடியும் அப்படின்னா என்னன்னா, நான் ரொம்ப படிச்சிருக்கேன், நான் ரொம்ப அந்த நாடை சுற்றி பார்த்துருக்கேன், இந்த நாடை சுற்றி பார்த்துருக்கேன், நிறைய பணம் இருக்குது, பதவி இருக்குது. ஒன்றும் இல்லையா. ஒன்னே ஒன்று என்ன அப்படின்னுட்டா, என்னுடைய ஜென்மாவில் நான் ஒரு மகாத்மாவுடைய கிருபைக்கு பாத்திரமாக இருக்கேன். தத்ராபி துர்லபம் மண்யே வைகுண்ட பிரிய தரிசனம். வைகுண்ட பிரிய தரிசனம்னா சாதுக்கள். அந்த வைகுண்டபதியான நாராயணனுக்கு உலகத்தில் என்ன அப்படின்னுட்டா, இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருப்பார், அமெரிக்காவுக்கு ஒரு பிரசிடென்ட் இருப்பார். நாம என்ன சொல்லுவோம்னா, இந்தியாவோட பிரதம மந்திரி யாருன்னா எனக்கு தெரியுமே, அமெரிக்காவோட பிரசிடென்ட் யாருன்னா எனக்கு தெரியுமே. ஆனா அவர்கிட்ட போய் என்ன தெரியுமான்னு கேட்டா அவர் தெரியாதுன்னுவார். இதான் இங்கே விசித்திரம். ஆனா குருவாயூரப்பன்ட்ட போய் என்ன தெரியுமான்னு கேட்டா குருவாயூரப்பன் தெரியும்னு சொல்லுவான். என்ன கேட்டா அவனை நான் இன்னும் சரியா புரிஞ்சுக்கலன்னு சொல்லலை. பகவானுக்கு எல்லாரையும் தெரியும், ஆனா நமக்கு பகவானை சரியா புரியல. நாட்டுல பிரசித்தியா இருக்கிறவனுக்கு அவரை எல்லாருக்கும் தெரியும், ஆனா அவனுக்கு ஒருத்தனையும் தெரியாது. இதுதான் பகவானுக்கும் சாமானிய மனுஷனுடைய எசஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அதனால அப்பேற்பட்ட பகவான், அதனால மகான்களுடைய தரிசனம் தான் வாழ்க்கையில கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறார். இன்றைக்கு ஏகாதசி. பாகவதத்திலேயே ஒரு ஏகாதசி விரதம் இருந்தவனுடைய சரித்திரத்தை சொல்றார் சுகர். அப்படியே பாகவதம் சொல்லிட்டு வரும்போது நவமஸ்கந்தத்துல சொல்றார், பரீட்சித்தை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா, அம்பரீஷோ மகாபாகா சப்தத்வீபவதி மகிம்.
அம்பரீஷன் ஒரு மகா பாகவதோத்தன்மன் இருந்தான். சப்தத்வீபங்களையும் அவன் ஏக சக்கராதிபதியா இருந்து ராஜ்ய பரிபாலனம் பண்ணினான். அம்பரீஷோ மகாபாகா. சுகர் ஜீவன் முக்தர். பரீட்சித்துக்கு கர்ப்பத்திலேயே பகவானுடைய தரிசனம். பலராமனும் லக்ஷ்மணனும் ஆதிசேஷனுடைய அம்சமா கர்ப்பத்தில் இருந்தார். பிரகலாதனுக்கு கர்ப்பத்திலேயே மந்திர உபதேசம். சுகரும் கர்ப்பத்திலேயே ஜீவன் முக்தர், ஞானியா பிறந்தார். பிறந்த உடனே அவன் அப்பா கூப்பிடுறார், புத்ரா புத்ரான்னு. சுகர் பாட்டுக்கு காட்டு கிளம்பி போயிட்டார். மரம் செடி கொடிகள்லாம் ஏ புத்ரேதி தன்மயதையா தர்வோபினேதோ தம் சர்வபூத ஹிருதயம் முனிமானதோஸ்மி இஸ்வானுபாவம் அகில ஸ்ருதிதாரமேகம் அத்யாத்ம தீபம் அதிதிதிர்க்ஷதம் தமோந்தம் சம்சாரினாம் கருணையா புராண குக்கியம் தம் வியாசசூனும் உபயாமி குரும் முனி. நாம் பாகவதம் ஆரம்பிக்கும் பொழுது அப்படிதான் ஆரம்பிக்கிறது. சௌனகாதி மகரிஷிகள் என்ன பண்றான்னா, சத்திரம்னு ஒரு தீர்க்கமான யாகத்தை பண்றா நைமிஷாரண்ய கஷேத்திரத்துல. அப்போ சூத்தருங்கிறவர் வரார். கலியுகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய ஸ்திதியை பார்த்து வேதவியாசர் வேதத்தை நான்கா பிரிச்சு ரிக்வேதத்தை நீர் காப்பாத்திண்டு வரும், எஜுர்வேதத்தை நீர் காப்பாத்திண்டு வரும், சாமவேதத்தை நீர் காப்பாத்திண்டு வரும், அதர்வண வேதத்தை நீர் காப்பாத்திண்டு வரும் ஒவ்வொரு ரிஷி கிட்ட பொறுப்பு கட்டினார். இதிகாச புராணாமே பிதாமே ரோமஹர்ஷினி. ரோமஹர்ஷன் இதிகாச புராணங்களை காப்பாற்றுற பொறுப்பை கட்டினார். அந்த ரோமஹர்ஷனுடைய பையன்தான் சூதர். யஜ்ஞங்கள் பொழுது விராம காலத்துல புராணம் கேட்கணும். சௌனகாதி மகரிஷிகள் சத்திரம்னு ஒரு தீர்க்கமான யாகம் 1000 வருஷங்கள் பண்ணக்கூடிய யாகத்தை பண்ணிட்டு இருக்கும் பொழுது சூதர் வந்து புராணம் சொல்லிட்டே இருக்கும் பொழுது அந்த சௌனகாதி மகரிஷிகள் சூதரை பார்த்து சொல்றா, நீ எல்லா புராணமும் சொன்னே. பிராயேன அல்பாயுஷ சப்ய கலாஸ்மின் யுகே ஜனாகா மந்தாகா சுமந்த மதயோ மந்த பாக்யா யுபாத்ருதா பூரினி பூரி கர்மாணி ஸ்ரோதவ்யானி விபாகஷா. இந்த கலியுகத்தில் இருக்கிறவாள்லாம் தீர்க்கமான ஆயுள் இருக்க மாட்டாளாமே. தசரதர் 60,000 வருஷம் இருந்தார். இங்க 60 வயசு வாழறதுக்குள்ள போரும் இருக்கேன். ராமர் 11,000 வருஷம் இருந்தார். இங்க இருக்க முடியலையே. ஒரு கால் இவன் 60 வருஷம் வாழ்ந்தாலும் கூட எப்படி வாழறான் அப்படின்னு உபநிஷத்து நம்ம ஜபம் பண்ணும்போது சொல்லுவோம், மாத்ரா பலம் அப்படின்னு. கலியுகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் மாத்திரை தான் பலமா இருக்க வாழ்க்கை. காத்தாலும் எழுந்தா அவளுக்கு பிபிக்கு ஒரு மாத்திரை, சுகருக்கு ஒரு மாத்திரை. ஒரு காலம் இதை தெரிஞ்சிருந்தா அவ உபநிஷத்துல மாத்திரா பலம்னு சொல்லிட்டு இருக்காப்புலருக்கு. மாத்திர பலம் ஒரே பலத்துல தான் இவன் ஜீவிச்சுருக்கா. பிராயேன அல்பாயுஷ சப்ய கலாஸ்மின் யுகே ஜனாஹா மந்தாஹா. இவன் சோம்பேறி. இவன் ஒரு விஷயத்துக்கு கலெக்ட் விடுறதுக்குள்ளேயே பொறுன்னு ஆயிடும். இவனுக்கு எப்படி ஆசை அப்படின்னா, he wants king's facilities without king's responsibilities. அதுதான் அவனுடைய ஒரே ஒரு ஆசை. மந்தாகா சுமந்த மதையோ. யாரை பார்த்தாலும் யாரோட சண்டை பிடிக்கலாமான்னு பார்த்துட்டு இருப்பான். கேஸ் போடலாமா, கோர்ட்டுக்கு போடலாமா, சண்டை போடலாமா, விவகாரத்துல ஆசை. மந்தாகா சுமந்த், ஏன்னா முட்டாள். சுமந்த மதையோ ஹோ. கேஸ் முடிச்சுட்டு வரத்துக்குள்ள இவன் இருக்க மாட்டான், போயிடுவான். சுமந்த மதையோ ஹோ, முட்டாள். சுமந்த மதைன்ட்டார் அவனை பார்த்து. மாசுக்கு போனான், சந்திரனுக்கு போனான்னு நினைப்பானா. ஆனா என்ன பண்ணுவான், நான் பகவானை தெரிஞ்சுக்க மாட்டானா. சுமந்த மதையோ ஹோ மந்த பாக்யாஹா. மந்தமான பாக்கியம் உள்ளவன். ஒரு குடும்பத்துல எல்லாருக்கும் ஐஸ்வர்யம் இருக்காது. ஐஸ்வர்யம் இருக்கிறவனுக்கு ஆரோக்கியம் இருக்காது. இருந்தா தம்பதிகள் ஒற்றுமையா இருக்க மாட்டான். மந்தபாக்யாஹா. ஒரு கால் இவன் நல்லது பண்ணினானா உபத்ரம் வருவான். உபத்ருதாஹா பூரினி பூரி கர்மாணி. இவனை காத்தாலும் எழுந்துண்டு நீ பிராதஸ்நானம் 3 மணிக்கு பண்ணு, சந்தியாவந்தனம் பண்ணு, அக்னிஹோத்திரம் பண்ணு, உபாசனாதிகள் பண்ணு, யோகம் பண்ணு, தியானம் பண்ண முடியும். பாம்பேல எல்லாம் பார்த்தா 40 மாடி 50 மாடி 500 ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட்ல அவளோட வாழ்க்கை. காத்தாலும் எழுந்து அவள் சென்ட்ரல் ரயில்வே வெஸ்டர்ன் ரயில்வே பிடிச்சி ராத்திரி ஆஃபீஸ் வரத்துக்குள்ள போரும் ஆயிடும் அவனுக்கு. அவனை பார்த்து நீ பிராத ஸ்நானம் பண்ணுன்னு எழுதுறதுக்கு பதிலாக என்ன எழுதணும்னா, பாத்ரூம் காலியா இருக்கும்போது ஸ்நானம் பண்ணு. அதுதான் அவனுக்கு சாத்தியம். இந்த குடித்தனத்தை வச்சுட்டு அவன் என்ன பண்ணுவான்? 10 பேரை வச்சுட்டு உலகம் இல்லையே, 10,000 பேரை வச்சுட்டு தானே பார்க்கணும். பூரினி பூரி கர்மானி. அவன் கடையில போய் நிறைய கர்மாவை கட்டாக்க. ஸ்ரோதவ்யானி இதெல்லாம் சொல்றார். இதெல்லாம் சொல்லிட்டு இந்த கலியுகத்துல வரக்கூடிய ஜனங்களுக்கு என்ன கதி? தர்மஹா கம் சரணம் கதாஹா. தர்மம் யாரை சரணாகதி பண்ணித்து அப்படின்னா, இந்த கலியுகத்துல வரவாளுக்கு ஒரே ஒரு தர்மம் தானா, பாகவத தர்மம். பாகவத தர்மம்னா என்ன அப்படின்னுட்டா 2 விஷயம். ஒரு மனுஷன் கைகால் நன்னா இருந்து புத்தி சாதுரியம் இருக்கிறவன் உழைச்சு சம்பாதிக்கிறான். ஒரு கால் அங்கஹீனனா இருந்தா பிக்ஷை எடுத்து சம்பாதிக்கிறான். 2 ஜீவனம். நம்ம அது வாசல்லையே ஒருத்தன் கண்ணு தெரியாதவனோ வயசானவனோ உழைக்க முடியாதவனோ வந்தா பிக்ஷை போடுறோம். அவனை பார்த்தா நமக்கே கருணை உண்டாகுது.
அது மாதிரி யோகிகள் யோகாபியாசம் பண்ணி தியானம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறவா தியானம் பண்ணி, தபஸ் பண்ணக்கூடியவா சாமர்த்தியம் இருக்கிறவா தபஸ் பண்ணி பகவானுடைய கிருப்பையை சம்பாதிச்சுப்பா. அவா ஒண்ணு. நாமெல்லாம் யாரு அப்படின்னுட்டா பகவான்கிட்ட போய் பிக்ஷை கேட்கிறவா. எப்படி அங்கஹீனனை பார்த்தா நமக்கு ஒரு கருணை வருதோ, பகவானுக்கும் நம்மளை பார்த்தா ஒரு கருணை வரும். என்ன அப்படின்னுட்டா நாமும் ஒரு விதத்துல அங்கஹீனர்கள் தான். ஏன்னா மனசை அடக்கக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு இல்லை, சென்சஸ் அடக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் நமக்கு இல்லை. ஒருவேளை காஃபியை நம்மளால தியாகம் பண்ண முடியாது, ஃபேன் இல்லாம நம்மளால ஒரு நாள் படுத்துக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது தபஸ் எவ்வளவு தூரத்துல இருக்கு, தியானம் எவ்வளவு தூரத்துல இருக்கு. அதனால பகவானை பார்த்து, பகவானே என்னால இந்திரியங்களை நிகிரகம் பண்ண முடியல, தபஸ் பண்ண முடியல, தியானம் பண்ண முடியல, யோகம் பண்ண முடியல, ஆனா உனக்கு சம்மதமா வாழணுங்கிற ஆசை இருக்கு, உன்னுடைய கிருப்பை இருக்கு, நீயா உன்னுடைய கிருப்பையே எனக்கு பிக்ஷையா போடு. கிருபாஸ்மரணம். அந்த கிருபாஸ்மரணத்துக்கு வாசல்ல வரவன் என்ன பண்றான்? அந்த குருடனா இருந்தாலும், நொண்டியா இருந்தாலும், அங்கஹீனனா இருந்தாலும் அம்மானு கத்துறா மாதிரி நம்ம பார்த்து பகவானை பார்த்து கிருஷ்ணான்னு ஒரு கூப்பாடு போட வேண்டும். அதுதான் நாம சங்கீர்த்தனம். அந்த நாம சங்கீர்த்தனத்திலே மகாமந்திரம்னு சொல்லியிருக்கார். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே. 108 உபனிஷத்துல ஒரு உபனிஷத்து கலி சந்தன உபனிஷத். அந்த கலி சந்தன உபனிஷத்து பாருங்கோ, 10 உபனிஷத்து நீங்க எடுத்து பார்த்தா கூட கேனோ உபனிஷத்துன்னு ஒன்று இருக்கும், சாந்தோக்கியம்னு ஒன்று இருக்கும், தைத்திரிய உபனிஷத்துன்னு ஒன்று இருக்கும். ஆனா கலியினுடைய பேரை வச்சே ஒரு உபனிஷத்துக்கு கலிசந்திரன உபனிஷத்துன்னு பேரு. அந்த கலிசந்திரன உபனிஷத்துல சொல்றான், ஏன் மனுஷன் ஆரோக்கியமா இருக்க மாட்டான், ஆயுளோட இருக்க மாட்டான், ஐஸ்வர்யத்தோட இருக்க மாட்டான், துக்கத்தோட இருக்க மாட்டான். இது என்ன காரணம்னா களி. இந்த களி கிட்டக்க வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த உபனிஷத்து இந்த மந்திரத்தை சொல்றது. யார் பிரதிதினமும் இந்த மந்திரத்தை ஜபம் பண்றாளோ, யார் ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த மந்திரத்தை ஜபம் பண்றாளோ, இந்த களி சொன்னேன் இல்லையா, பிராயேன அல்பாயுஷ சப்ய கலா அஸ்மின் யுகேஜனா மந்தாக சுமந்தமதையோ மந்தபாக்யா உபாதிருதான்னு இந்த கலியினுடைய உபாதைகள்லாம் சொன்னேன் இல்லையா, அது கிட்டக்க வராம இந்த மந்திரம் தடுக்கும் பிரத்யேகமா அப்படின்னு உபனிஷத்தினால சொல்லப்பட்ட ஒரு மந்திரம்.